தெரியும் பாஜக ஆமா. நிதிஷ் குமாருடைய அந்த டீம் அமோக வெற்றின்ற வெற்றி. மாதிரி வந்துருச்சு முடிவுக்கு. காங்கிரஸும் அவருக்கு தேஜஸ்வி இந்த டீம் வந்து மோசமான படுதோல்வி. குறிப்பாக காங்கிரஸ் வந்து 2 தொகுதின்ற நிலைக்கு தான் வந்து நிற்கிது. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இந்த முடிவை? 10 கால் எரிச்சுட்டாங்க. ஆ ஏன்னா மக்கள் எதிர்ப்பு அவ்வளோ. ம் அப்படியெல்லாம் எதிர்ப்பு இருந்து பாஜக இப்படி ஒரு அமோக வெற்றி பெறும். வெற்றி பெறுறது வேற விஷயம். ம் இப்படி ஒரு அமோக வெற்றி பெறுதுன்னா இந்தியாவில் பாஜக வந்து எல்லாரும் ஒழிச்சிட்டான். ம் ஓஎஸ்சி மட்டும் ஏன் ஒழிக்காம வச்சிருக்காங்க? காதர் மொய்தீன் இந்திய முஸ்லீம் லீக் தலைவர் அவர் பேசியிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த இந்த ஜமாஅத்துன்னு சொல்லுவாங்கள்ல, தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற மொத்த ஜமாஅத்தும் சேர்ந்து அவர்கள் எடுத்த முடிவு என்னென்னா திமுகவுக்குத்தான் வாக்கு, யார் எந்த கட்சியில் இருந்தாலும். இப்போ மற்ற கட்சிகள் எல்லாமே வந்து வேணாம் அப்படின்ற முடிவுக்கு ஒரு ஜமாத் முடிவு, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய இறை மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்கள், இங்கே ஆன்மீகவாதியில் இருக்கக்கூடிய மதகுருமார்னு சொல்கிற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த மதகுருமார்களுடைய மொத்த தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஒட்டுமொத்த எல்லோரும் சேர்ந்து இப்படி முடிவு எடுத்ததா அவர் சொல்கிறாரு. நான் அவரை முஸ்லீம் லீக் தலைவரை நான் பார்க்குறேன். ம் அவர் வந்து அண்ணா அறிவாளியா அடிமையாக பார்க்குறேன். ஆளுங்கட்சியாக ஆமாம், எதிர்கட்சியாக இருக்கணும். இதுதான் என்னுடைய எதிர்கட்சியாக இருக்கும்போது சிறுபான்மை மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் எல்லாருக்கும் ஆதரவாக இருப்பாங்க. போராடுவாங்க. அதுதான் பாபா சொல்லுவார், திமுக எப்போ ஆளுங்கட்சியாக மாறுறாங்க அப்போ தான் வந்து மக்களுக்கு செயல்படுவானுங்க. ஆளுங்கட்சி எப்போ மாறுறானுங்களே, எப்போ மக்களுக்கு எதிராக இருப்பாங்க. அது 100 விழுக்காடு உண்மை. அவங்க 2 முகமுடி வச்சிருப்பாங்க. எப்படி அப்போ இதே திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது போடுங்க நல்லா போடுங்கன்னு இப்போ என்னடனா வெள்ளக்கோடோட போறாரு. அவரு மக்கள் நல பணிக்காக வர்றாரு. அப்படின்னா கஞ்சா விற்கிறதுக்காக வந்தார் அதிமுக ஆட்சி. இவங்களுடைய அந்த பித்தலாட்டம், திமுகவுடைய பித்தலாட்டம். இத்தனை ஆண்டுகளாக ஒன்றும் சிறையில் இருக்கிறாங்க, நாங்கள் வந்தாலும் அவர்களை விடுதலை செய்வோம் அப்படின்றத அவங்க வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க திமுக. அது முடிய போகுது. இது வரைக்கும் அதில் எதனா ஒரு துளி நிறைவேறி இருக்கிறதா? ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். இந்திய தேசிய லீக்கினுடைய தலைவர் தோழர் தடா ரஹீம் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார். வணக்கம் தோழர். தேர்தல் முடிவு ஒரு பக்கம் பரபரப்பாக வந்திருக்கீங்க. இதுக்குள்ளே சில அரசியல்லாம் இருக்குது, நம்ம பேசுவோம். அதற்கு முன்பாக டெல்லியில் வந்து வெடித்த அந்த கார் குண்டு வெடிப்பு, அதை ஒட்டி ஒயிட் ஸ்காலர் கிரைம் அப்படின்றது வந்து ரொம்ப புதுசாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த அல்கொய்தா ஒன்று மற்றபடியான இயக்கங்களில் ஒரு மிடில் ஃபேமிலி தான் ஈடுபட்டிருப்பாங்க. இப்போ முழுக்க டாக்டர்ஸ் மட்டுமே சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விவாதம் ஓடிட்டுருக்குது. ஒரு பெரிய பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க, குடியரசு தினத்துக்குள்ளார அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. 2900 கிலோ வெடிமருந்தை வந்து பிடிச்சிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக வந்திருக்கிற செய்தி, நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் இல்லை, இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதான். இது எல்லாமே வந்து மெயின்ஸ்ட்ரீம் மீடியா வந்து இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆஸ்தக்கு, ரிபப்ளிக் டிவி, அப்புறம் வந்து எல்லாமே இந்த நியூஸ் 9, அப்புறம் இப்போ NDTV உட்பட முக்கிய ஊடகங்களில் இந்த செய்தி தான். எப்பவுமே ஒரு சம்பவம் நடக்குதுன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய எவிடன்ஸு, இருக்கக்கூடிய எல்லா ஆதாரங்களையும் எடுத்து இதில் வந்து எந்த விதமான மருந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு, இது எந்த விதமான குண்டு, இது போல யார் செய்வாங்க. ஏன்னா எல்லாருக்குமே இன்டெலிஜென்ஸுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு இங்கெல்லாம் ஒரு திருடு போச்சுன்னு சொன்னால் வந்து அவன் அந்த கைரகெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே பார்த்துட்டு இந்த குரூப்பு தான் இருக்குன்றது கன்ஃபார்ம் பண்ணுவான் போலீஸ். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து என்ஐஏவாக இருக்கட்டும், இருக்கக்கூடிய மற்ற புலனாய்வு அமைப்புகள் வந்து ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அது அவங்களுக்கு தெரியும், எடுத்துகிட்டு அந்த கோணத்தில் அவங்களுடைய விசாரணையை ஆரம்பிப்பாங்க. இதுதான் முறை. அப்போது குண்டு அந்த கார் வெடிப்பு நடந்தது, இத்தனை பேர் மக்கள் இறந்துருக்காங்க, அதுக்கு 13 பேர். அதுக்கு அனுதாபம் தெரிவிக்காத ஊடகங்கள் எடுத்தவுடனே அதுக்கு முன்னாடி ஹரியானா ஃபைசாபாத்தில் கைது செய்யப்பட்ட முசமில் என்கின்ற காஷ்மீரை சேர்ந்தவர், அவர் டாக்டர் முசமில், அவர்கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்டது வந்து இவங்க இந்த ஊடகங்கள் சொல்கிற மாதிரி ஆர்டிஎக்ஸ், வெடிப்பொருள் அதெல்லாம் இல்லை. அது சாதாரண பட்டாசு தயாரிக்கிறாங்களே, பட்டாசு தயாரிக்கல அந்த மாதிரி ஒரு இதுதான் அவங்க வச்சிருந்ததா. இது யார் சொல்கிறேன்னு நான் சொல்கிறேன். ஹரியானா மாநிலத்துடைய டிஜிபி இன்டர்வியூ கொடுத்துருக்காரு, என்கிட்ட ஆதாரம். டிஜிபி இன்டர்வியூ கொடுத்துருங்களா கொடுத்துருக்காரு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ முசமில் என்ற நபரை கைது பண்ணுறாங்க. அவங்களுடைய கொல்லிக்கு, அவங்களுடைய ஃப்ரெண்டாக இருக்கலாம், யாரோ அவங்க ஒரு லேடி
அவங்க ஒருத்தரை வந்து விசாரணை வளையத்துக்கு கொண்டு வராங்க. அதுல இருக்கிறது தான் உமர் என்கின்ற டாக்டர். எல்லாம் அவங்க டாக்டர்ஸ். ஏன்னா அதை அந்த பிடிபட்டு அதை வச்சு இப்போ அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அவங்க அந்த விசாரணை வளையத்துக்கு கொண்டு வராங்க. அந்த கொண்டு வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா அதை தூக்கிட்டு வந்து இந்த ஊடகங்கள் இங்க லிங்க் பண்றாங்க. எங்க இந்த டெல்லி பாம்பு பிளாஸ்டோட லிங்க் பண்றாங்க. அது பிளாஸ்ட்ன்றாங்க, சில பேர் கார் வெடிப்புனா, அது எதுவா இருக்கட்டும். இல்ல இப்ப வந்து ஃபைனல் பண்ணிட்டாங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், அப்ப இந்த ஊடகங்கள் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டான் பாருங்க. இவங்க தான் இப்படிதான் அப்படின்னு. புரியுதுங்களா? இதுதான் வந்து மிக அதிர்ச்சிக்குள்ளான். விசாரணை ஆரம்பத்திலே எப்படி ஊடகங்களுக்கு இவ்வளவு தகவல் கிடைக்குது? அட்லீஸ்ட் இவங்க தான் சொல்றாங்கல்ல. இன்ன வரையிலும் வந்து எந்த விதமான மருந்து தயாரிக்கப்பட்டது ஊடகங்கள்ல வந்து செய்திதான் நீங்களும் சொல்றீங்க இல்ல கண்டுபிடிச்சாங்கன்னு. இப்ப காவல்துறையை வந்து சொல்லியிருக்கு, இது வந்து பயன்படுத்தப்பட்டது நைட்ரேட் அமிலம், இது ஒன்றும் மற்றபடி இது வெடிகுண்டா தான் பண்ணியிருக்காங்க, பிளானடு. ஸோ இந்த நபர் இறந்து போயிருக்கிறார்ல டாக்டர், அவருக்கும் இந்த சம்மந்தப்பட்ட நெட்வொர்க், இவங்களுக்காக ஒரு நெட்வொர்க் இருக்குது. அவங்களுடைய தொலைபேசி உரையாடல், சந்திப்பு உரையாடல், இதில் 3 பேர் வந்து துருக்கியில் போயிட்டு இருந்திருக்காங்க. அங்கே ஒரு 14 பேரை சந்திச்சிருக்காங்க, 13 பேரை சந்திச்சிருக்காங்க. ஒரு நெட்வொர்க் அங்கேருந்து பிளான் ஆகுதுன்னு இவ்வளவோ இப்போ காவல்துறை தரப்பில் தான் சொல்கிறாங்க. இல்லை, நான் அதை தான் சொல்ல வரேன் சார். நீங்கள் சொல்கிறீங்க பற்றில இது வந்து அந்த வெடி இது நடந்த அடுத்த நிமிடமே சொல்லிட்டாங்கல்ல ஊடகங்கள். இப்போ நீங்கள் சொன்னக்கூடிய எல்லா தகவலும் நீங்கள் இன்னைக்கு காவல்துறை சொன்ன. ஆனால் இன்ன வரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. அட் பர்சன்ட் நம்ம பேசிட்டு இருக்கிற நேரம் வரையும் என்னையே தான் இப்போ அந்த புலன் விசாரணையை ஐஓ, அதாவது இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை எடுத்து நடத்துறாங்க. அவங்க இது வரையும் அபிஷியலா இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு கூட கொடுக்கல. நான் சொல்றது இப்ப நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, சில பல ஊடகங்கள்ல வரக்கூடிய தகவல்கள். ஆனா நீங்க காவல்துறை சொல்லுதுன்றீங்க. ஆனா அது என்னையே தான் விசாரிக்குது. எந்த காவல்துறை வந்து எண்ணெய் கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. எண்ணெயை வந்து இதுவரையிலும் வந்து உமர் தான் அக்யூஸ்ட்ன்னு சொல்லிட்டோ அல்லது இந்த நபர்கள் தான் வந்து இந்த வெடிமருந்து பயன்படுத்தி இப்படி ஒரு சதி பண்ணி இப்படி நடந்ததுன்றதோ சொல்லலை. கைது பண்ணியிருக்காங்களே. நல்லா ஒன்று புரிஞ்சு, கைது பண்ணது நல்லவர்கள் எல்லாரும் 7 பேர் மருத்துவர். கரெக்ட். 7 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழக்கில் ஹரியானா மாநிலத்தில் முசமில் அந்த காஷ்மீர் சேர்ந்தவங்க. அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா காஷ்மீர் மாநிலத்தை சேர்ந்தவங்க. இதில் அதுதான் ஒரு பெரிய ஏன்னு சொன்னால், ஏற்கனவே இந்தியாவில் முஸ்லீம்னு சொன்னால் பெரிய ஒரு விதமாக கொண்டு போயிடுவான். இதில் காஷ்மீர் சேர்ந்த முஸ்லீம்னா எப்படி கொண்டு போவான்? புரிதுங்களா உங்களுக்கு? இப்போ அவங்க அந்த முசமில் காஷ்மீர், உமர் காஷ்மீர் இதெல்லாம் இருக்கிறதுனால அதை ஊடகங்கள் எடுத்து மாவு இன்னும் வரலைங்க. அஃபிஷியலாக அறிவிப்பே கொடுக்கலைங்க என்னையே. இதே மாதிரி நாங்கள் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம், இவங்க கைது இந்த வழக்கில் கைது பண்ணோன்னு. அந்த வழக்கில் கைது பண்ணவங்கள ஃபோட்டோலாம் தூக்கிட்டு வந்து இந்த இதில் வழக்கில் ஜோடிச்சாங்கன்னா இப்படி ஏன் வந்து உருவாக்குறாங்கன்றது எனக்கு ஒன்றும் இதுவாக இருக்கு. ஏன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஊடகங்கள் வரக்கூடிய செய்திகள் இது வந்து நம்ம இது சரி ஊடகம் தானே. போலீஸ் என்ன விஷயம், இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் தமிழ்நாட்டிலே நம்ம இருக்கோம், ஆம்ஸ்டாங் கொலை நடந்தது. கொலை நடந்தவொடனே என்ன பண்ணாங்க, சிசி ராஜா தான் மெயின் அக்யூஸ்ட்னு சொல்லி ஊடகங்கள் போட்டு கடைசியில் சிசி ராஜாவை என்கவுண்டர் பண்ணிட்டு அவருக்கு இந்த வழக்கும் சம்மந்தம் இல்லைன்னா சொன்னா இல்லையா? சொன்னாங்களே இல்லையா? இப்போ சம்பவ செஞ்சில்ன்ற ஒரு கேரக்டர் கொண்டு வந்தாங்க ஊடகங்கள்லாம் மெயின். கடைசியில் சம்பவ செஞ்சுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டான் போலீஸ். புரிதுங்களா? ஊடகங்கள். ஆனால் சில வழக்குகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சம்வேதா ரயில் எக்ஸ்பிரஸ் குண்டுவெடிப்பு 2007 நடந்தது. அதுக்கு வந்து அந்த குண்டுவெடிப்பு, அப்புறம் வந்து ஹைதராபாத் மசூதி குண்டுவெடிப்பு, அப்புறம் டெல்லி மக்கா மஸ்ஜித் குண்டுவெடிப்பு, மாலேகான் குண்டுவெடிப்பு. இந்த குண்டுவெடிப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 28-30 பேருக்கு மேலே முஸ்லீம்களை கைது பண்ணி உள்ள போட்டான். ஏன் சொன்னால் இப்படி நடந்த உடனே ஊடகங்கள் இப்படி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. போலீஸ் என்ன பண்ணால் கைது பண்ணுறான். அந்த நேரத்தில் 2007 வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து ஏடிஎஸ்ன்னு ஒன்று நியமிக்கிறார். ஏடிஎஸ், ஆன்டி டெரரிஸ்ட் ஃபோர்ஸ். அதில் ஹேமந்த் கர்கரே சீஃப். அவர் என்ன பண்ணுறாரு, இந்த வழக்கு அவர்கிட்ட விசாரணைக்கு போகுது, ஏடிஎஸ் கிட்ட. அவர் விசாரணை பண்ணி என்ன சொல்கிறாரு, என்ன இதில் இவங்களுக்கு சம்மந்தமே இல்லை, கைது பண்ணியிருக்க 28-30 பேருக்கு சம்மந்தமே இல்லை, துளி கூட சம்மந்தம் இல்லை, பட் இதுக்கு வேற ஏதோ ஒரு இது இருக்குன்னு சொல்லி அவர் புலன் விசாரணை பண்ணும்போது தான் பிரக்யா சிங் தாக்கூர்னு சொல்லிட்டு இப்போ எம்பி இருக்காங்க, அவங்க அசீமானந்த் உட்பட ஒரு 12-13 பேரை கைது பண்ணுறான். யாரு? ஹேமந்த் கர்கரே. ஆனால் அதுக்கு முன்னாடி ஊடகங்கள் நெரேட்டிவ் செட் பண்ணி இப்போது நீங்களே என்ன பண்ணீங்கன்னு சொன்னால், இப்போ என் பேரை அதில் வருதுன்னு வச்சுக்கலாம், என்னடா ரஹீம் இவ்வளோ நாள் வராரு போகிறாரு, ஆனால் எப்படி இருக்காரு பார்த்தான்னு தான் சொல்லிக்கிட்டு. ஆனால் இது பொது வழக்குன்னு வாதாட மாட்டீங்க. இது இயல்பு மனிதன். நீங்கன்றதில்லை. இப்போ நானே என்ன பண்ணுவேன், என் கூட இருந்துட்டு ஒருத்தன் வழக்கு சேர்த்தனா இது பொய்யா இருக்கும்னு நான் வாதாட மாட்டேன். கூடவே இருந்துட்டு தெரியாமல் செஞ்சுருக்கேன், இப்படி தான் வரும்.
அப்போ அப்படி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி அந்த மலகான் குண்டுவெடிப்பு, ஒரு சம்ஜேதா ரயில் குண்டுவெடிப்பு, ஹைதராபாத் அந்த மொத்தம் 192 பேர் இறந்தாங்க அந்த சம்பவங்கள்ல. அப்போ வந்து கைது பண்ணும்போது ஆர்எஸ்எஸ் பயங்கர எதிர்ப்பு. யாருக்கு? ஹேமந்த் கர்கரே. நல்லா புரியும். ஹேமந்த் கர்கரே கடுமையான எதிர்ப்பு. இருந்தாலும் அவர் என்ன பண்றாரு? சட்டம் அதை கடமை செய்யுன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டாரு. அவரை தூக்கிட்டு வந்து மும்பை அந்த அஜ்மல் கசாப் பிளாஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருங்க. அவரை எடுத்துட்டு வந்து அனுப்பி விட்டாங்க. அவரை கொண்டுட்டாங்க. கடைசி அஜ்மல் கசாப் கொண்டாங்கன்றாங்க. ஆனால் அந்த நேரத்தில் வந்து ஐஜியாக இருந்த முர்சி என்ற டாக்டர் முர்சி, அவர் ஐஜி, அவர் முர்சியாக இருந்தால் அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டு ஒரு புக் எழுதுறாரு. அந்த புக்கில் வந்து கர்கரையை கொண்டு வந்து அஜ்மல் கசாப் குரூப்பே இல்லை, ஆர்எஸ்எஸ் தான் கொண்டுச்சு. திட்டமிட்டு அங்கே கொண்டு போய் அவர் கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஒரு ஆஃபீஸர். ஏன்னா எப்பவுமே ஒரு சம்பவம் நடக்குது, ரயில் இதுன்னு சொன்னால் யார் போவாங்க? கேடர்ஸ் தான் போவாங்க, கமாண்டர்ஸ் தான் போவாங்க. இவரை ஏன் அனுப்பி இப்படி பண்ண? இது வந்து ஆர்எஸ்எஸ் பிளான் பண்ணிச்சு அப்படின்றாரு. அவங்க மனைவி, ஹேமந்த் கர்கரேவுடைய மனைவி, ஹேமந்த் கர்கரேக்கு வழங்கிய அந்த விருதை இன்ன வரையிலும் புறக்கணிச்சுட்டு வராங்க. ஏன் புறக்கணிக்கிறாங்கன்னா, என் கணவரை வந்து தீவிரவாதிகள் சுட்டுன்னு தான் நான் நம்ம விருதை வாங்கிட்டு இருப்பேன், சுட்டது அரசு காவல்துறை தான், நான் வாங்க மாட்டேன், இன்ன வரையிலும் புறக்கணிச்சுட்டு வராங்க. பட் அவர் என்ன பண்ணாரு? வேற எந்த துரோகமும் பண்ணல. அந்த குண்டு வெடிப்புகளுக்கு உண்மையான குற்றவாளி கண்டுபிடிச்சாரு. ஆனால் நெரேட்டிவ் செட் பண்ணி இவங்க தான் அப்படின்னுறாங்க பார்த்தீங்களா இந்த ஊடகங்கள் வந்து முக்கியமாக. இந்த டெல்லியில் என்ன நீங்கள் என்ன கருத்து முடியும்? இல்லை, நான் என்ன சொல்கிறேன் சார், ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். உண்மையாக கூட இருக்கலாம், இந்த ஊடகங்கள் சொல்கிற மாதிரி உண்மையாக கூட இருக்கலாம். ஏன் நீங்கள் இப்படி அவசரன்றேன் நான். இப்போ நீங்கள் இப்படி அவசரப்படும் போது தான் ஏன் இப்படி ஒரு நீங்கள் நெரேட்டிவ்னஸ் செட் பண்ணுறீங்க? செட் பண்ணும்போது தான் எனக்கு சந்தேகம் வருது. இல்லை, இது முழுக்க ஒரு அப்பட்டமான பொய் இது அப்படின்றது நான் சொல்ல வேண்டிய என்னுடைய நெரேட்டிவ்னஸ் நான் செட் பண்ண வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறேன். அது உண்மையாக கூட இருக்கலாம், வேணாம்னு சொல்ல. விசாரணை ஆரம்பிக்குது. குண்டு அந்த சம்பவம் நடந்த அடுத்த நாள் காலையில் போடுறானா இல்லையா இந்த உமருடைய படம். உமர் காரில் பாருங்க, ஒரு ஊடகம் போடுறான், பள்ளிவாசலேருந்து வெளியே வராரு உமருன்றான். ஒரு ஊடகம் போடுறான், அந்த கார் வெடித்த இடத்தில் முதல்ல உளவு பார்த்தது. ஒரே வீடியோ தான், ஆனால் தலைப்புகள் தான் வெவ்வேறு மாதிரி. புரியுதுங்களா? ஊடகங்கள் ஒவ்வொரு தலைப்புகள் வெவ்வேறு, ஒரே வீடியோவை போட்டு வெவ்வேறு தலைப்புகள். ஏன் இப்படி உங்களுக்கு வந்து முஸ்லீம் எதிர்ப்பு அறிப்பு இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்குன்றது எனக்கு புரியல. ஒரே சந்தேகமா இருக்கு. நீங்க குற்றவாளியாக இருந்தால் கைது பண்ணுங்க, வேணாம்னு சொல்ல, அது நம்ம தப்பே இல்லை. அது இன்வெஸ்டிகேஷன் விசாரணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி தகவல் கிடைச்சு? ஏன்னு சொன்னா, நானும் வந்து சிபிஐ, என்ஐஏ பல விசாரணை அமைப்புகளுக்கு எதிர்கொண்டவன். பார்த்தவன் இல்லை, பார்த்தோன்னா பேப்பர் விசாரணை அமைப்புகளை எதிர்கொண்டவன், விசாரணைக்கு ஆட்பட்டவன். அந்த அடிப்படையில் சொல்றேன், இந்த இன்டெலிஜென்ஸ் அமைப்புகள் எதுவுமே வந்து ஒரு புள்ளி அளவு கூட வெளியே கசிய விடாது. மெயின் இடத்தை அவங்க போய் தொடர வெளியே வந்து ஒரு சின்ன தகவல் கூட கசிய விட மாட்டாங்க. அப்ப இந்த ஊடகங்கள் தான் இது எல்லாமே பேசிட்டு இருக்கு, தெரிய வருகிறது. ஏன் எப்படின்ற நான் நடந்த சம்பவம் தவறா சரிங்களா? ஏங்க 100% தவறுங்க. அப்பாவி மக்கள் பொது வெளியில வந்து அப்பாவி சம்பவம் நடக்குது, அதுல வந்து அப்பாவி மக்கள் கொல்லப்படுறாங்கன்னா இது சரிதான், சூப்பர் தான் கை தட்டுறதுக்கு அந்த அளவுக்கு பைத்தியக்காரங்களா? நாங்க பைத்தியக்காரங்க. நான் ஏன் சொல்றேன்னா, இப்போ உதாரணத்துக்கு நீ புல்வாமா தாக்குதல் நடந்து 41 ராணுவ வீரர்கள், அது எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியா இருந்தது. இதுக்கு முன்னாடி இந்தியாவில் எத்தனையோ தாக்குதல் நடந்ததுன்னா ராணுவ வீரர்கள் 41 பேர் கொல்லப்பட்டது. ஆனால் அது அந்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னா, தீவிரவாதிகள் அங்கே ஒரு கால் வந்து, ஏன்னா அங்கே காஷ்மீர் தனி மாநிலம் கோர்ற போராட்ட வீரர்கள் இருக்காங்க, அங்கே போராளிகள் இருக்காங்க. நம்ம இந்திய அடிப்படையில் சொன்னால் தீவிரவாதிகள் இருக்காங்க, தனி மாநிலம் வேணும்னு சொல்றவங்க, பாகிஸ்தான் கூட சேரணும்னு சொல்லி போராடக்கூடிய தீவிரவாதிகள் இருக்காங்க, இந்தியா கூடவே இருக்கணும்னு சொல்லி, இப்படி ஒரு 3-4 விதமான குழுக்கள் அங்கே இருக்கு. அந்த குழுக்களில் ஏதோ வந்து இப்படி ஒரு கொடூர சம்பவம் நடத்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த நேரத்தில் ஆளுநர் அந்த சத்யபால் சிங் மாலிக் வந்து ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிடுறாரு, வீடியோ போடுறாரு. அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கே இதுவாகிடுச்சு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் பிரதமர் மோடி கிட்டே சொல்கிறேன் ஃபோனில். அவர் ஒரு ஒரு ஆளுநராக இருக்கார், அவரு பிரைம் மினிஸ்டருக்கு சொல்கிறாரு, இந்த கேம்பில் வந்து ஒரு அட்டாக் நடக்க போகுது, தயவுசெய்து இந்த ஸ்கீமை வந்து அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நான் ஒரு தடவை சொன்ன அமைதியாக இருந்துட்டார், சரி சரின்ட்டு. 2வது தடவை திருப்பி நான் சொல்கிறேன், இது நான் சொல்லி கூட இது நடக்க போகுது, இது அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது, இந்த விஷயத்தை நீங்கள் தலையிடாதீங்கன்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டாரு. யாரு? மோடி. வேற யார் மீது அவர் குற்றச்சாட்டு வைக்கல, நாட்டினுடைய பிரதமர் மீது குற்றச்சாட்டு வைக்கல, ஒரு ஆளுநர் சொல்லியிருக்கிறார். ஆமாம், ஆளுநர் முன்னாள் சத்யபால் சிங் மாலிக். அது மட்டும் இல்லை, அவர் நூற்றுக்கணக்கான வீடியோக்களை பேசியிருக்காரு.
அதை சொல்கிற இதெல்லாம் பத்திரப்படுத்தி வச்சுங்க. ஒரு காலம் வரும் இந்தியாவுக்கு இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி எவ்வளோ துரோகங்கள் பாவங்களை செஞ்சுருக்காங்கன்னு அப்போ நீங்கள் உணர்வீங்க. இப்போ எனக்கு தெரியாது, ஆனால் நான் கொல்லப்படலாம் அப்படியே சொல்கிறாரு. இப்போ இறந்துட்டார் அவர். இப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சவர் மீது இந்த உளவு அமைப்புகள் என்ன நடவடிக்கை எடுத்துச்சு அவர் மீது? ஏங்க பிரதமர் மீது 41 ராணுவ வீரர்களுக்கு கொலை குற்றத்தை வச்சிருக்காருங்க அவரு. இது ரஹீம் சொல்லியிருந்தா விட்டுருப்பாங்களா? இல்லை ராவணான்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டுருந்தா விட்டுருப்பாங்களா? நான் கேட்குறேன். அவர் சொன்னார், ஏன் விட்டீங்க? சரி, அது கூட பொய்யா கூட இருக்கட்டும். மகாராஷ்டிராவில் வந்து ஒரு ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்து நம்ம அர்ணா கோஸ்வாமியை கைது பண்ணுறாங்க. ஜேர்னலிஸ்ட், இந்த ரிபப்ளிக் டிவி வச்சிருக்காரு, அவரை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி அவருடைய செல்ஃபோனை வந்து மகாராஷ்டிரா போலீஸ் எடுக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாபா அணு ஆராய்ச்சி மையத்தின் முன்னாள் தலைவர் குப்தா அவரும் அர்ணா கோஸ்வாமி பேசிக்கிட்ட கான்வர்சேஷன் கிடைச்சிருக்கு. அதாவது உரையாடல். அது எல்லா ஊடகங்களையும் வந்தது இல்லை. அதில் என்ன, இந்த புல்வாமா தாக்குதலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருக்காங்க 2 பேரும். என்னன்னா, ஒரு வாரத்தில், அதாவது இன்னும் சில நாட்களில் ஒரு சம்பவம் நடக்கும், அந்த சம்பவத்தை வச்சு நாங்கள் பாகிஸ்தான் மீது ஒரு அட்டாக் நடக்கும், அதுக்கப்புறம் அமோக வெற்றி. ஜின்னா யாரும் புரிஞ்சிருப்பீங்க. அமோக வெற்றி இது பேசியிருக்காங்க. இது மகாராஷ்டிரா போலீஸ் பிடிச்சு விசாரணை பண்ணும்போது அதை எல்லா ஊடகங்களையும் வந்து அதை அப்படியே சைலண்ட், அது முடிஞ்ச அளவுக்கு ஆஃப் பண்ணிட்டாங்க அந்த விஷயம். இல்லை, அந்த உரையாடல் பின்னாடி உறுதிப்படுத்தினாங்களா, இல்லை அது வந்து நம்பகமான உரையாடல் இல்லை அப்படின்னு முடிச்சாங்களா? சார், அப்படி நம்பகமற்ற ஒரு உரையாடலை வந்து ஊடகங்கள் வெளியிட்டுன்னா ஏன் விட்டுதுன்ற நடவடிக்கை எடுக்காம எல்லா ஊடகங்களையும் வந்தது இல்லை அந்த நேரத்தில். புரியுது. இப்போ எப்படி இருந்தாலும் இப்படியான வன்முறை தாக்குதல்ன்றது இந்த மாதிரியான ஒரு நாட்டுக்கு சரியானதல்ல, ஏற்புடையதல்ல அப்படின்றது 100%. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இந்த சம்பவங்கள் ஒரு கால் உண்மையாக கூட இருக்கலாம். ஏன்னா காஷ்மீர், அது எல்லாமே காஷ்மீர்காரங்க, அந்த உமர்ன்னு சொல்கிறவர், முசமில்னு சொல்கிறவர், அது எல்லாமே ஒரு காஷ்மீரில் அங்கே நடக்கக்கூடிய இராணுவ அட்டாக்கு மற்ற விதமான அவங்களுக்கு மன உளைச்சலில் ஏதாவது நடந்திருக்க கூட வாய்ப்பு இருக்குது, நமக்கு தெரியாது. அதே நேரத்தில் அது ஒரு உருவாக்குதல். ஆனால் இன்வெஸ்டிகேஷன் விசாரணை இருக்கும்போதே ஊடகங்கள் உளவுத்துறை எந்த விதமான தகவலும் வெளியில இந்த வரை ஒரு பின் பாயிண்ட் சொல்லல. அது விசாரணையில சில முக்கியமான இடங்களை தொடர வரைக்கும் எதையுமே கசிய விடாது. ஆனால் ஊடகங்கள் இப்படி கட்டமைக்குதுன்றீங்க. 100% சொல்லாது. சொன்னாங்கன்னா அது இன்டெலிஜென்ஸே இல்லை. அது ஒரு கால ஒரு இன்னொரு விடயம் வந்து அந்த சம்பவத்துல ஒரு இஸ்லாமிய தோழரும் இறந்திருக்கிறாரு. அது தேடி அவங்க ஒன்னு இஸ்லாமிய தோழர் இல்லைங்க, 5 பேர் இறந்துருக்காங்க. அந்த 12 பேர். இதை பத்தியும் ஊடகம் எதுவும் பேசாது. அதெல்லாம் பேசாதுங்க. இறந்தது அது அந்த இறந்தவன் தீவிரவாதியான்னு சொல்லி கூட பதிவு போடுவாங்களே தவிர, இறந்தவன் முஸ்லீம் அவனும் ஒரு அப்பாவிகள் 5 பேரும் அப்பாவிகள். அவங்களை தேடி குடும்பம் வந்திருக்கு. அவங்கள பத்தியான செய்தி எந்த ஊடகமும் பண்ணாது, கவரேஜ் பண்ணவே இல்லை. பண்ணாதுன்னு காரணம் இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்றது, இந்த மதத்தை சேர்ந்தவர்கள்ன்றதுக்காக வேற என்ன அல்லது இப்படியான சம்பவத்தோடு இதில் அவங்க சேர்த்து சொல்லலாம்ன்ற தயக்கமானு தெரியலன்னு கூட போட்டிருந்தாங்க. இப்போ நான் இந்த புல்வாமா தாக்குதல், சத்யபால் சிங் மாலிக்கு, இப்போ அர்ணா கோஸ்வாமி, அதே நேரத்தில் வந்து மலகான் குண்டுவெடிப்பு, இது விஷயம்லாம் ஏன் மேற்கோள் காட்டுறேன்னா, இதெல்லாம் ஒரு உதாரணம். இப்படி நடந்தும் இருக்கு உலகத்தில். அப்போ ஒரு இராணுவ வீரர்களை பலி கொடுத்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு துடிக்கிறவங்க வந்து பீகார் தேர்தலுக்காக எதையும் செய்யலாம் இல்லையா? கொஸ்டின் தான், நம்ம கன்ஃபார்ம் சொல்லல. இதுதான் நடந்துன்னு சொல்றதுக்கு நான் அவ்வளவு முட்டாள் இல்லை. சந்தேகத்தை நீங்க வைக்கிறேன். ஏன்னா நீங்க அப்படி ஒரு நெரேட்டிவ் ஊடகங்கள் செட் பண்றீங்களா இல்லையா? சரி, இப்போ இந்த பீகார் தேர்தல் முடிவு வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும், பாஜக நிதிஷ் குமாருடைய அந்த டீம் அமோக வெற்றின்ற மாதிரி வந்துருச்சு முடிவுக்கு. காங்கிரஸும் அவருக்கு தேஜஸ்வி இந்த டீம் வந்து மோசமான படுதோல்வி. குறிப்பாக காங்கிரஸ் வந்து 2 தொகுதின்ற நிலைக்கு தான் வந்து நிற்கிது. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இந்த முடிவை? இல்லை, இது வந்து அதாவது மக்கள் அந்த ராகுல் காந்தியுடைய அந்த ஓட் ஷோர் அப்படின்ற ஓட்டு திருட்டுன்ற அந்த பிரச்சாரத்தை கொண்டு போகும்போதும் சரி, ஏன் பாஜகனுடைய துணை முதல்வர் வந்து 12 காரோட போகிறாரு, அதில் 10 காரை எரிக்கிறாங்க மக்கள். 10 கார் எரிச்சிட்டாங்க. ஏன்னா மக்கள் எதிர்ப்பு அவ்வளோ. அப்படியெல்லாம் எதிர்ப்பு இருந்து பாஜக இப்படி ஒரு அமோக வெற்றி பெறுறது வேற விஷயம். இப்படி ஒரு அமோக வெற்றி பெறுதுன்னா இவங்க நேரடியான தேர்தல் ஆணையத்தோட கூட்டணி வச்சிருக்காங்க, ஓட்டு மிஷின் கூட கூட்டணி வச்சு, அதனால எதுவும் நடக்கலாம். ஏன்னா அவ்வளோ இருந்து, ஏன்னா நீங்கள் நான் வந்து ஹிந்தியெல்லாம் நல்லா படிப்பேன் எழுதுவேன், அதனால் நான் ஹிந்தி செய்திகள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். பாஜகவுடைய எம்எல்ஏக்கு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள்
மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்டுக்கிறது பயந்தாங்க. மக்கள் அந்த அளவுக்கு கொந்தளிப்புல இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த கொந்தளிப்பு மாறி இன்னைக்கு வந்து அந்த மக்களே அவர்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு இல்ல அதான் இப்ப பாரதிய ஜனதா கட்சிக்கு என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரப்பி கிளினிக் சாந்தி காலனி அண்ணா நகர் சென்னையில் 15 வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது. சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு 9600038046 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். அல்லது 9150211185 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்களோட சந்தேகங்களை நீக்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம். ஆன்லைன் கால்லையும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ பாஜகவுடைய வேட்பாளர்கள் இஸ்லாமியர்கள் எங்கெல்லாம் அதிகமாக செறிவாக இருக்கிறார்களோ அந்த பகுதியெல்லாம் அமோக வெற்றி பெற்றிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள். அதே நேரத்தில் ஓவைசி அவரும் ஒரு இஸ்லாமிய சார்பாக கட்சி சார்பாக நிற்கிறார். அவரும் 5 தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெறுறாரு. ஆனால் காங்கிரஸுக்கும் அவங்க மற்றபடி கூட்டணி கட்சிக்கும் அந்த செல்வாக்கு அங்கே இல்லை. அப்போ காங்கிரஸை இஸ்லாமிய சமூகம் நம்பவில்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை சார், இல்லைண்ணே, நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஏதோ ஒரு உள்குத்தில் இருக்கு. உள்குத்து நடந்திருக்கு. இப்போ 15 லட்சம் 17 லட்சம் ஏதோ குறிப்பிட்ட லட்சங்கள் வாக்காளர்கள் நீக்கம்னு சொல்றாங்க. அதான் முஸ்லீம்கள் பெரும்பான்மை உள்ள இடத்துல பாஜக வெற்றி பெறலாம். இது காமெடியாவே இருக்கு. ஏன் வெற்றி பெறக்கூடாதுங்களா? கூடாது நம்பி இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமே. பாஜகவுக்கு இஸ்லாமியருக்கு வாக்களிக்க மாட்டாங்கன்னு ஏதோ ஒரு சில தொப்பி தாடி வச்சுக்கிட்டு பாஜகவுக்கு ஆதரவுன்னு சொல்லி இங்கே ஒரு சில பேர் சுற்றுறாங்கல்ல, இந்த வேலூர் பிராய் மாதிரி ஏதோ ஒன்று நடக்கலாமே தவிர இந்த சமூகம் வாக்களிக்காது. இது பிஜேபிக்கும் தெரியும், ஆர்எஸ்எஸ்க்கும் தெரியும். நல்லா ஒன்று புரிஞ்சுங்க. இன்னைக்கு பாஜக ஆர்எஸ்எஸ்க்கு வந்து இந்தியாவிலே எதிரான நிலை கொண்ட ஒரே சமூகம் எதுன்னா முஸ்லீம் சமூகம் தான். மற்ற எல்லா சமூகம், தலித் உட்பட எல்லா சமூகம் ஒவ்வொரு கட்டத்தில் மாறி மாறி அவங்க ஆதரித்து சில பல கோரிக்கைகளை நிறைவேற்றுறேன்னு சொல்லிட்டு ஆதரிப்பாங்க, எதிர்ப்பாங்க. ஆனா இஸ்லாமிய சமூகம் தான் தொடர்ந்து எதிர்த்துட்டு வருது. அப்படிப்பட்ட ஒரு சமூகம் வந்து பெரும்பான்மையா வசிக்கக்கூடிய இடத்துல பாஜக வருதுன்னு சொன்னா அப்ப ஏன்னா இது தேர்தல் தில்லுமுள்ளு இல்லாம இப்படி வாய்ப்பே இல்லைன்ற நான் மனமும் வந்து அந்த மக்கள் போட்டிருக்க மாட்டாங்கன்றீங்க. நிஜமே. இது என்னன்னா இப்படி இந்த தேர்தல் முடிவு ஒண்ணு காட்டுது. ஓவைசியை வந்து வெற்றி பெற வைக்கிறார்கள், பாஜகவை வெற்றி பெற வைக்கிறார்கள், காங்கிரஸை புறக்கணித்து விட்டார்கள் முஸ்லீம். இதுதான் இந்த கட்டமைப்பு. இந்த கேள்வி இதுல என்னன்னு சொன்னீங்கன்னா ஓவைசியை வந்து பூஸ்ட் பண்ணாதான் நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இந்த சிறுபான்மை இஸ்லாமிய வாக்குகள் காங்கிரஸுக்கு போகக்கூடாது. அப்ப காங்கிரஸுக்கு போற வாக்கு பிரிக்கிறதுக்கு தான் ஓவைசி அங்க நிக்க வச்சாங்களா? ஆனா நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. இந்தியாவில பாஜக வந்து எல்லாரும் ஒழிச்சிட்டான். ஓவைசி மட்டும் ஏன் ஒழிக்காம வச்சிருக்காங்க? நல்லா யோசனை. அவங்க வந்து நம்மள மாதிரி ஏதோ ஒரு முஸ்லீம்னு நினச்சிக்காதீங்க. அவங்க வந்து நவாப் காலத்துலேருந்து வந்த இவர் நம்ம நிஜாம் காலத்து வாரிசுகள் அவனுங்க. அந்த இது ஹைதராபாத்தில் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு அதிபதிகள். நீங்கள் சாதாரணமாக ஆட்கள் இல்லை. ஆமாம், நீங்கள் அவனுக்கு பணக்காரனுங்க, பெரிய பணக்காரனுங்க. 1 லட்சம் கோடிக்கு மேலே அவனுக்கு பணக்காரன். ஃபர்ஸ்ட் அந்த தொகுதியில் மட்டும்தான் நின்று ஜெயிப்பாங்க அவங்க. இப்போதான் அகில இந்திய அளவுக்கு காங்கிரஸ் ஆள்ற வெளியும் அந்த ஒரு தொகுதி தான் நிற்பாங்க. காங்கிரஸ் எதிர்கட்சி ஆகிட்டு பிஜேபி ஆட்சிக்கு வந்தோடனே இந்தியா முழுக்க அவங்க வந்து கட்சியை வந்து வளர்க்குறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. அப்போ இப்போ பிஜேபி என்ன நினைக்கிறேன்னா அதில் ஓவைசியை ஒன்று சொல்ல பாருங்க. அகிலேஷ் யாதவ் உத்தரப்பிரதேச முதல்வராக இருக்கும்போது என்னை உத்தரப்பிரதேசக்குள்ளவே விடல, ஆனால் யோகி ஆதித்யநாத் என்னை உத்தரப்பிரதேசக்குள்ள விடுறாரு பிரச்சாரத்துக்குன்றார். இதில் என்ன புரியுது உங்களுக்கு? இப்போ பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒரு அணியாக ஓவைசி டீம் இருக்குதுன்றீங்களா? ஒரு அணின்னு சொன்னா அசதுல் ஓவைசியுடைய செயல்பாடுகள் பாஜகவுக்கு பிளஸ் ஆகும், காங்கிரஸுக்கு மைனஸாகவும் அமையுது. இதுதான் என்கரேஜ் பண்றாங்க. சரி, இந்த அடிப்படையில் பார்த்தாலும் இஸ்லாமிய சமூகம், முஸ்லீம் சமூகம், அது குறிப்பா செல்வாக்கான அந்த சமூகம் வந்து பாரதிய ஜனதா கட்சி ஏற்கிறது, இந்துத்துவா ஏற்கிறது, கை கோர்த்து செல்கிறது, அனுசரணையா இருக்கிறது, பகையெல்லாம் ஒன்றும் இப்படி கிடையாது அப்படின்ற ஒரு அரசியல் இதுக்குள்ளே இருக்குது. இல்லை இல்லை நான் என்ன சொல்கிறேன், கார்பரேட் அரசியலை நம்ம வந்து எந்த சமூகம் வந்து நம்பி போனாலும் நாசம்தான். அசதுல் ஓவைசி ஒரு கார்பரேட் அரசியல். ஆமாம், கார்பரேட் அரசியல், சமூகத்துக்கான அரசியல் இல்லை, 100% இல்லை. அதே
அவர் இருக்கக்கூடிய தெலுங்கு அவர் பேசுகிறேன்னு தாய்மொழி வச்சுங்க. ம். அதே தெலுங்கானா மாநிலத்திலேயே மொத்த தொகுதியில் நிற்க மாட்டார். ஒன்று ம். ஆந்திராவில் தொகுதியில் நிற்க மாட்டார். ம். ஆனால் இந்த பீகாருக்கு போவார். ம். அடுத்து மகாராஷ்டிரா ஓடி வருவார். ம். மத்திய பிரதேசம் போவார். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. நீ நிற்கணும்னா இங்கெல்லாம் நிற்கணுமா இல்லையா? எல்லா இடத்துலையும் வேட்பாளர் நிறுத்தணுமா இல்லையா? அகில இந்திய கட்சினா எல்லா இடத்துலையும் வேட்பாளர் நிக்கணும். ஆமா, நிறுத்தணும். நிறுத்த மாட்டார் அவர். ம். எங்கெல்லாம் பாஜக இந்த காட்டேக்கா டக்கர்னுவாங்க, முள் ஒரு மதில் மேல போன இல்ல மாதிரி இல்ல அந்த முள் ஒரு முள் இடைவெளி தான் வெற்றி தோல்வி. அந்த மணி நேரத்துல இவர் இறக்கி விடுவாங்க. இவர் இறங்கி பேசுவாரு. இப்போ இந்தியா கூட்டணி சார்பா இவர்கிட்ட பேசுறாங்க. ம். பேசும்போது இவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, ரொம்ப ஓவரான சீட்டு ம். பீகார் தேர்தலில் இந்திய கூட்டணி சார்பா அவரை கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. ம். இப்படி இருக்கு ஓட் இது சீட்டு ஷேரிங்கும் போது இவர் என்ன பண்றாரு, இவனுங்க நம்மள புறக்கணிக்கணும். அதே நேரத்தில் நம்மளை கூப்பிட்டு நம்ம போலன்னு இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ம். அசதிர் அதனால சீட்டை உழைச்சி கேட்கணும். முடிஞ்சது. ம். நம்ம இங்க தமிழ்நாட்டுக்கு வருவோம். காதர் மொய்தீன் இந்திய முஸ்லீம் லீக் தலைவர் அவர் பேசியிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த இந்த ஜமாஅத்துன்னு சொல்லுவாங்கள்ல, தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற மொத்த ஜமாஅத்தும் சேர்ந்து அது ஒரு முடிவு எடுத்துருச்சுனாக்கா வேறு மாற்றமே இருக்காது. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அது மார்க்க ரீதியாகவே அவர்கள் எடுத்த முடிவு என்னென்னா, திமுகவுக்குத்தான் வாக்கு. யார் எந்த கட்சியில் இருந்தாலும் ஜமாஅத்து கூடி முடிவெடுத்து செய்துவிட்டு இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, திமுகவுக்குத்தான் வாக்களிக்கணும் எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மற்ற கட்சிகள் எல்லாமே வேணாம் அப்படின்ற முடிவுக்கு ஒரு ஜமாத் முடிவு, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய இறை மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்கள், இங்கே ஆன்மீகவாதியில் இருக்கக்கூடிய மதகுருமார்னு சொல்கிற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த மதகுருமார்களுடைய மொத்த தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஒட்டுமொத்த எல்லோரும் சேர்ந்து அப்படி முடிவு எடுத்ததா அவர் சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? அப்படி செய்யலாமா? நீங்கள் சொன்னீங்க முஸ்லீம் லீக் தலைவர்னீங்க. நான் அவரை முஸ்லீம் லீக் தலைவரை நான் பார்க்குறேன். அவர் அண்ணா அறிவாளியை அடிமையாக பார்க்குறேன். திமுகவினுடைய சிறுபான்மை பிரிவு தலைவராக பார்க்குறேன். அவர் அதை தவிர வேற என்ன பேசுவாருன்ற அப்படி ஜமாத் இந்த மாதிரி முடிவு எடுத்ததா இல்லைங்களா? அப்படியெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. அது கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது இல்லைண்ணா. என்னென்ன நீங்க பேசுறீங்க? நீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது இல்லையா? எதிரானது தான். ஆனால் வழக்கமா அப்படித்தானே நடத்திட்டு இருக்காங்க. அப்படிதானே எல்லாரும். நான் என்ன சொல்றேன், அதுதான் அவர் ஒரு சிறுபான்மை பிரிவு தலைவர், திமுகவுடைய சிறுபான்மை பிரிவு தலைவர். அவர் அப்படி பேசினாதான் அங்கே ஏதாவது ஒரு சீட்டு 2 சீட்டு 3 சீட்டு கொடுப்பாங்க. அந்த சீட்டுக்கு காசு கொடுப்பாங்க, நோட்டை கொடுப்பாங்க, அரசியல் அங்கீகாரம் கிடைக்கும். இல்லைன்னா அரசியல் அங்கீகாரம் இல்லைன்னா இவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் யாரு? இப்போ நீங்க பேசிக்க மாட்டீங்களா யார் காதர் மொய்தீன் தெரியாம இருந்தீங்க. இப்படி திமுக அங்கீகாரம் கொடுத்தாதான் இவங்கெல்லாம் அடையாளம். காதர் மொய்தீன் தெரியுது வெளியிலன்றீங்க. வேற என்ன? இல்லை, இப்போ ஒரு ஜமாத் இருக்குங்க, தொழுகை பண்ணக்கூடிய எல்லாருக்கும் பொதுவானவர் அவர், கரெக்டுங்களா? ஆமா. அதில் அதிமுக இருக்கலாம், திமுக இருக்கலாம், யாரோனா இருக்கு, விஜய் கட்சியா இருக்கலாம், நாம் தமிழர் கட்சி இருக்கலாம், காங்கிரஸ் இருக்கலாம், பாஜக இருக்கிற இஸ்லாமிய சமூகம் கூட சில பேர் இருக்கலாம். எல்லாருக்கும் பொதுவானவர் தான் ஜமாத் தலைவர், மதகுருமாரா இருக்கு. அவர்களை போன்றவர்கள்லாம் சேர்ந்து இப்படி முடிவெடுக்கிறது வழக்கத்துல இருக்கிறதா? அதான் சொல்றேன். அது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானதா அவர் பேசினது. அது ஒரு பக்கம், சட்ட ரீதியா எதிரானது. இன்னொன்னு அப்படி ஒரு வாய்ப்பே இல்லை. அததான் கேட்கறேன். அந்த மாதிரி நடந்திருக்குதா? நடப்பாங்க தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு தேர்தலில் அப்படி ஒரு நிலை வந்தது. அது கடந்த சட்டமன்ற தேர்தல். ஏன் சொன்னா, தொடர்ந்து 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி, இந்த NRC CAA கொண்டு வந்தது. இதெல்லாம் திமுக தனக்கு சாதகமா முஸ்லிம்களுக்கு ஆதரவான, எப்பவும் எதிர்கட்சியா இருக்கும்போது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இல்ல, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த மக்களுக்காக போராடுவாங்க. ஆளுங்கட்சியா ஆமா எதிர்கட்சியா இருக்கணும். இதுதான் என்னுடைய எதிர்கட்சியா இருக்கும்போது சிறுபான்மை மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் எல்லாருக்கும் ஆதரவா இருப்பாங்க, போராடுவாங்க. அதுதான் பாபா சொல்லுவாரு. திமுக எப்ப ஆளுங்கட்சியா மாற சொல்லுவாரு, வச்சிருக்க கூடாதுன்னு. ஆமா, எதிர்கட்சியாவே இருக்கணும். அப்பதான் மக்களுக்கு செயல்படுவானுங்க. ஆளுங்கட்சி எப்ப மாறானுங்களா, எப்போ மக்களுக்கு எதிராக இருப்பாங்க. அது 100 விழுக்காடு உண்மை. அவங்க 2 முகமூடி வச்சிருப்பாங்க. ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒரு முகமூடி, எதிர்கட்சியா இருக்கும்போது இன்னொரு முகமூடி போட்டுப்பாங்க. உங்களுக்கு தெரியும், மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா கோபேக் மோடி பலூனெல்லாம் விட வச்சு பெரிய இஷ்யூ பண்ணாங்க. இப்போ கோபேக் மோடின்னு நான் ஒரு ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டாவே இன்டெலிஜென்ஸ் ஐஜிக்கு ஃபோன் பண்ணி அந்த ரிமூவ் பண்ணுங்க. என்ன நீங்களே இப்படி போடுறீங்க? எப்படி தமிழ்நாடு அரசு ரிமூவ் பண்ணுங்க. நீங்க போட்டீங்கன்னா பசங்க எல்லாம் போடுவாங்க. ஏன் சார் போடக்கூடாதா? எனக்கு விருப்பம் இல்லை, அதனால போடுறேன் சார். இல்லை வேண்டாம் ப்ளீஸ், நான் சொல்றது கேளுங்களேன். நீங்க போட்டீங்கன்னா அது அப்படியே பரவும்.
ம். எப்படி அப்போ இதே திமுக எதிர்க்கட்சியா இருக்கும்போது கோபால் நீங்க மோடி போடுங்க, நல்லா போடுங்கன்னுவாங்க. ஒருவேளை நீங்க இப்ப போட்டு என்னடா வெள்ளக்கோடோட போறாரு. இது சம்பந்தமா கனிமொழி என்ன சொல்றாங்க, அவர் பிரைம் மினிஸ்டருங்க, நாங்க தமிழ்நாடு இதுவா இருக்கோம், ம். அவரு மக்கள் நல பணிக்காக வர்றாரு. அப்படின்னா கஞ்சா விற்கிறதுக்காக வந்தாரு அதிமுக ஆட்சி இருக்கும்போது. ம். இவங்களுடைய அந்த பித்தலாட்டம், திமுகவுடைய பித்தலாட்டம் சொல்றாங்க. ம். 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 அதே மாதிரி தான் இப்ப காதர் மோதினை வச்சு இயக்குறாங்க. இப்ப தெரிஞ்சு ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஒரு நெரேட்டிவ்ஸ். அப்ப என்ன ஆயிடும் சொன்னா, இஸ்லாமிய மக்கள் முழுக்க முழுக்க இவர்களுக்கு ஆதரவானவர்கள் இப்ப தான். நீங்க ஒரு ஜமாத்து, நான் ஒரு ஜமாத்து, அவர் ஒரு ஜமாத்துன்னு, தம்பி ஒரு இப்படி ஜமாத்து இருக்கு. ம். இப்ப அண்ணனே வந்து திமுக ஆதரிச்சுட்டாராம். ம். நம்ம எதுக்கு? சரி நம்மளும் ஆதரிச்சுக்குவோம். இப்படி ஒரு விதமான ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குது. ம். இது அப்பட்டமான போய் அவர் காதல் சொல்லுவார். ம். அவரு வந்து அவர் பேசுறது சமூகம் பெரிய அளவுக்கு ரியாக்ட் பண்ணல. நான் மட்டும்தான் கொஞ்சம் ரியாக்ட் பண்ணேன். காரணம் ஏன் ரியாக்ட், அவர் திமுகனுடைய அடிமைன்னு எல்லாருக்கும் தெரியும். ம். ம். நான் என்ன சொல்றேன், இப்ப நீ திமுகவை தான் ஓட்டு போடணும்னு சொல்றல. அனகாபுத்தூர்ல வந்து காகிதமில்லத் நகரை இடிச்சு 500 குடும்பங்களை நடுத்தருவில் நிற்கும் போது நீ என்ன பண்ணிட்டு இருந்த? இஸ்லாமிய குடும்பம் ஆ, 500 குடும்பம். 500 குடும்பங்கள் ஆ. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க? ம். இப்போ புதுக்கோட்டை மாவட்டம் அம்மாபட்டணத்துல வந்து ரஹமத் நகரை இடிச்சு ஒரு 300 குடும்பங்களை நடு ரோட்ல நிப்பாட்டு புல்டோசர். ரஹமத் நகர். ரஹமத் நகர் ம். இடிச்சு என்ன சொல்லி இடிக்கிறாங்க இந்த கவர்மெண்ட்? என்ன சொல்றேன், ஆக்கிரமிக்கப்பட்ட இடம். ம். எப்படி 8-10 தலைமுறையா இருக்காங்க. ம். ஓட்டர் ஐடி அந்த முகவரியில் இருக்கு, மின்சார இது கட்டி இருக்காங்க. கொடுத்ததெல்லாம் இவங்க தான். இன்னொன்னு என்னன்னு சொன்னீங்கன்னா, ஆளுங்கட்சி தான் கொடுத்துருக்கு மின் இணைப்பு, ஓட்டர் அடுத்த ஐடி எல்லாம். 28 வரையும் வீட்டு வரி வாங்கி வசூல் பண்ணி இருக்கானுங்க பாருங்க. இது போய் ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்ன்றான். அப்போ யோகி ஆதித்யநாத்துக்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க? ம். அவனும் முஸ்லிம்களுடைய வீடுகளை ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்னு சொல்லி தான் இடிக்கிறான். அவனாச்சும் ஒரு புல்டோசர் 2 புல்டோசர் வச்சு இடிக்கிறான். ம். இவனுக்கு வர்றது 10-15 புல்டோசர் 500 போலீஸோட வந்து இடிக்கிறான். ம். அவ்வளவுதான் வித்தியாசம். ம். இதெல்லாம் இவர் எதிர்த்து கேட்கலன்றீங்க. ஏன் அமைதியா இருக்கீங்க? ம். அப்ப ஆலங்குடியில கல்லாலங்குடி, ம். கலிஃபா நகர், அதை இடிக்கிறதுக்கான நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மக்களும் ஒரு போராட்டம் பண்ணிட்டு இன்னும் இடிக்கல. அது அந்த போராட்டம், அந்த மக்கள் போராடுறாங்க. அந்த மாதிரி இடத்துல இவங்க யாரும் போய் அவங்களுக்கு ஆதரவா நிக்கிறது இல்லையா? இடிக்கக்கூடாது இந்த அரசுக்கு எதிராக போராட்டத்துல மக்களோட அதுதாங்க. நிக்க அது நான் என்ன நிக்கிறாங்களா? சொல்றேன், இடிக்கிறதுக்கு முன்னாடியே அங்க இருக்கிற மக்கள் சம்பந்தப்பட்ட தலைவர்கள் அணுகுறாங்கல்ல. இப்ப என்னை அணுகும் போது எல்லா தலைவர்களும் அணுகுவாங்க. ஆமா ஆமா, பொதுவா எல்லாரும். அணுகும் போது நீங்க என்ன பண்ணணும், முதல்வர் போய் சந்திச்சு ம். அதை இடிக்க விடாம பண்ணோமா இல்லையா? ம். இடிச்ச பிறகு ம். அங்க நின்று அந்த மக்களுக்கு மத்தியில் நீங்க பிரச்சாரம் பண்றீங்கன்னா எவ்வளவு அயோக்கியத்தனம். ம். நீங்க இப்ப நான் வேணா பிரச்சாரம் பண்ணலாம். ம். ஆனா நீங்க கூட்டணி கட்சியில இருந்துகிட்டு, ம். ஏன் சொன்னா அந்த மக்களுடைய அந்த விரக்தி இருக்கு பத்தியா, திமுக எதிராக மாறக்கூடாது. ம். நல்லா பாருங்க. ஒரு பக்கம் இஸ்லாமியருடைய குடியிருப்புலாம் இந்த அரசு இடிச்சுக்கிட்டு இருக்குது. ஆ, ஆனாலும் ஒட்டுமொத்த ஜமாத்தும் இவங்கள தான் தேர்ந்தெடுத்து முடிவு எடுப்பாங்க, திமுக தான் அப்படின்றது ஏற்புடையதா இல்லைன்னு சொல்ல வரேன். இதுல இன்னொன்னு என்னன்னா, இந்த அமைப்பு இருக்காங்கல்ல, திமுகவுக்கு அடிமையா இருக்கக்கூடிய இந்த தமுமுக, முஸ்லீம் லீக், இவனுங்க எல்லாம் சேர்ந்து ம். அம்மாபட்டணத்துல வீடை இடிச்சிட்டானுங்க. ம். எல்லா சமுதாய அமைப்பு தலைவர்களையும் கூப்பிட்டு பேச வைக்கிறானுங்க ம். மேடை போட்டு. ம். அதுல பாருங்க, அரசு அதிகாரிகளுடைய தவறுகளால் இடிக்கப்பட்ட வீடாம். ம். அரசு அதிகாரி அவனை போய் அடிச்சான், முதல்வருக்கு தெரியாதா? ம். எப்படி அதையும் கூட திமுக கெட்டப்பெற வரும். ஏன்னு சொன்னா அந்த மக்கள் இல்ல நீங்க இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டான், இப்படி பண்ணுவோம்னு சொல்லி இந்த முஸ்லீம் லீக் இப்படி ஒரு விதமான நெரோட்டியை செட் பண்ணி. சரி, இவங்க தேர்தலுக்கு முன்பாக, கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக கோவை சம்பவத்தில் தொடர்புடைய சிறைவாசிகள் இத்தனை ஆண்டுகளாக ஒன்றும் சிறையில் இருக்கிறாங்க, நாங்கள் வந்தால் அவர்களை விடுதலை செய்வோம் அப்படின்றத அவங்க வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க திமுக. அது முடிய போகுது. இது வரைக்கும் அதில் எதனா ஒரு துளி நிறைவேறி இருக்கிறதா? இல்ல, அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன தகவல். ஏன்னா நம்ம வந்து அனகாபுத்தூர் காகிதமில்லத் நகரை இடிச்சு பேசணும். நம்ம இது புதுக்கோட்டை மாவட்டம் அம்மாபட்டணத்தில் ரஹமத் நகர் இடிச்சு பேசணும். அதே புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து கல்லாலங்குடி இடிக்க போறதா அதையும் பேசணும். இதெல்லாம் வந்து நீதிமன்ற உத்தரவு, அதனால நாங்க இடிக்கிறோம், இது அரசுக்கு சம்மந்தம் இல்லைன்றதுதான் குற்றச்சாட்டு. ஆனா இன்னொரு விஷயத்த நீங்க இதுல பதிவு பண்ணி ஆகணும். திருச்சி பக்கத்துல திசைநிலைன்னு ஒரு இடம் இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழமையான பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலுக்கு சொந்தமான 1.25, அது 1 ஏக்கர் 25 சென்ட்.
இது 1993ல பள்ளிவாசல் இடம் காலியா தானே இருக்கு. அப்போ வந்து கட்டபொம்மன் போக்குவரத்து கழகம் இருக்கு இல்லைங்களா, அந்த வாகனம் நிப்பாட்டுறதுக்கு இடம் கேட்கறாங்க. அப்ப 5000 ரூபாய் மாச வாடகைன்னு சொல்லிட்டு பள்ளிவாசல் நிர்வாகம் அவங்களுக்கு ஒப்பந்தம் போடுறாங்க. 1993ல வந்து ஒப்பந்தம் போடுறாங்க. அப்படியே கொடுத்துட்டு இருந்தவங்க திடீர்னு நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டிட்டு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இல்ல இது புறம்போக்கு இடம் தானே, இங்க இது எப்படி நாங்க உங்களுக்கு வாடகை கொடுக்குறது அப்படின்னு சொல்லி யார் கவர்மெண்ட் பின்னாடி சொல்லும் போது அவங்க நீதிமன்றத்தை நாடுறாங்க. என்ன பண்ணுவாங்க, பள்ளிவாசல் நிர்வாகம் நீதிமன்றம் நாடி அந்த பள்ளிவாசலுக்கு உண்டான ஆவணங்கள்லாம் நீதிமன்றத்துக்கு கொடுத்தோன்னே உடனே செஷன் கோர்ட்ல வந்து ஆர்டர் வந்துடுது. என்னன்னா இது பள்ளிவாசலிடம் பள்ளிவாசலிடம் ஒப்படைங்க. இது சம்பந்தமா பிரஸ் மீட்ல வந்து திமுகவினுடைய சபாநாயகர் அப்பாவு கிட்ட கேட்குறாங்க. அந்த திசை, ஏன்னா அவர் அந்த தொகுதி தான் நின்று ஜெயிச்சாரு. அதனால வந்து இதை வந்து பள்ளிவாசலிடம் பள்ளிவாசல்கிட்ட ஒப்படைங்கன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லு. இல்லை அது வந்து புறம்போக்கு இடம், அது பள்ளிவாசல் எங்களுக்குன்னு சொல்லி சொந்தம் கொண்டாடுறாங்க. நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு அப்படின்னு சொல்லி பட்டவர்த்தமா வந்து ஒரு பிரஸ் மீட்ல பேசுறாரு. அது அந்த இவங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஏன்னா கவர்மெண்ட் தானே அந்த கட்டபொம்மன் போக்குவரத்து கழகம், ஹைகோர்ட் அப்பீல் பண்றாங்க. ஹைகோர்ட்ல இவங்க போறாங்க. ஹைகோர்ட்ல போய் ஆவணங்கள்லாம் காட்டும்போது ஹைகோர்ட்டும் ஆர்டர் போட்டுச்சு. என்னன்னு சொல்லுதுங்க, அது பள்ளிவாசல் இடம் அவங்க கிட்ட ஒப்படைக்கணும், ஒண்ணு வாடகை கொடுங்க இல்ல பள்ளிவாசல் கிட்ட இடத்த ஒப்படைங்க. இதுதான். பெஞ்ச் என்ன பண்ணுது, விசாரிச்சு மதுரை பெஞ்சு, இது பள்ளிவாசல் இடம், நீ வாடகை எல்லாம் மண்ணாங்கட்டி எல்லாம் கொடுக்காத, காலி பண்ணிட்டு எவ்வளவு சீக்கிரம் போகணுமோ போகணும்னு சொல்லி தமிழக அரசு உத்தரவு போகுது. ஆனா நீ ரஹமத் நகர், அதாவது அனகாபுத்தூர் காகிதமல்லத் நகர் இடிக்கும் போது கோர்ட் ஆர்டர்னு காமிச்சு இடிச்சிட்டீங்க. நாங்க இடிக்கல, கோர்ட். இது அம்மாப்பட்டினம் வீடுகள் இடிக்கும் போது கோர்ட் ஆர்டர்னு சொல்லி இடிச்ச. ஆலங்குடியை இடிக்கணும்னா கோர்ட் ஆர்டர்னு காமிச்சிட்டு மிரட்டிட்டு இருக்க. இது மட்டும் கோர்ட் ஆர்டர் தானே. அப்ப அந்த இடத்த பள்ளிவாசல் கிட்ட ஒப்படைக்க வேண்டியதானே. இப்ப நீங்க நம்ம பேசணும் பதில் அந்த காதல் மீது மஹல்லா, அதுவும் ஒரு மஹல்லா தானே. அது ஒரு மஹல்லா தானே. அந்த மஹல்லா வந்து திமுக இப்படி ஒரு துரோகம் பண்றது பொதுவெளியிலேயே நீங்க வந்து பேச மறுக்கிறீங்க. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான அரசியலை முன்னெடுக்கிறாங்க பாருங்க. அற்பமான அவங்களுடைய கண்ணுக்கு தெரிஞ்சு இவ்வளவு எதிரா இருந்திருக்கு இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக இந்த கட்சி. ஆமா, திமுக பாபா சொன்ன மாதிரி வந்து எப்பவுமே எதிர்கட்சியாக தான் இருக்கணும், அப்பதான் நல்லா செயல்படுவாங்க, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் சிறுபான்மை இருக்கும் அப்படின்றது இப்ப தெரியுது பாருங்க. இப்ப நீங்க அதான் சொல்றீங்க, இந்த சிறைவாசிகள் இது மெயின் சப்ஜெக்ட். இப்படி இருக்கும்போது இந்த திமுக அடிமை, இந்த தமுக, முஸ்லீம் லீக், இன்னும் சில பல அமைப்புகள் திமுக அடிமையாக கிடக்குறானுங்க. அவனுக்கு ஏன்னு சொன்னா ஏதோ சில பலது கிடைக்குது, லாபம் அனுபவிக்கிறானுங்க. அதனால இவனுக்கு எப்படி ஒரு விதமான இது செட் பண்ணிட்டானுங்கன்னா சமூகத்தில் சிறைவாசி எல்லாம் விடுதலை ஆயிட்டாங்க. அதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவங்க எல்லாருமே விடுதலை ஆகிட்டாங்க. நீங்க மறுக்கிறீங்களா? அதை தான் நான் சொல்றேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த சிறைவாசிகள் விடுதலையா இப்போ நானே வந்து கடந்த 15 ஆண்டுகளை தொடர்ந்து போராடி உண்ணாவிரதம் 83 வழக்குக்கு மேலே வாங்கியிருக்கேன். அது ஒன்று. அரசியல் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடிய கூட்டங்களில் வந்து திருமாவளவன் உட்பட எல்லாமே வந்து பேசியிருக்காங்க சிறைவாசி சம்பந்தமா. திமுகவுடைய தலைவர்கள் கனிமொழி, ஸ்டாலின், உதயநிதி எல்லாமே வந்து பேசியிருக்காங்க, வாக்குறுதியும் கொடுத்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நாம் தமிழர் கட்சி வந்து எல்லா அமைப்புகளுமே வந்து இஸ்லாமியர் நடத்துகிற கூட்டத்தில் வந்து தான் பேசினாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி ஒரு படி மேலே போய் அவங்க கட்சி சார்பாகவே தமிழ்நாடு முழுக்க 5 இடத்துல பெரும் அளவுக்கு சிறைவாசி விடுதலை கோரிய போராட்டங்களை முன்னெடுத்தாங்க. யார் எடுத்தாங்க? சீமான் எடுத்தார். சரிங்க. இப்போ இங்கே வள்ளுவர் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக, அதேமாரி கோயம்புத்தூர் எல்லா இடத்துலையும் ஒரு 5 இடத்துல போட்டு அது பொது தளத்தில் ஒரு பேசு பொருளாக்குறதுக்கு, அரசியல் ரீதியாக பேசு பொருளாக்குறதுக்கு நாம் தமிழ் கட்சியினுடைய அந்த செயல்பாடு நான் வந்து எப்பவுமே வெல்கம் பண்ணுவேன். அது அந்த ஒரு நடந்தது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, நம்ம அதிமுக சார்பாக வந்து மாநாடு மதுரையில் நடந்தது. அந்த மாநாட்டினுடைய தீர்மானங்களில் 2வது தீர்மானமாக திமுக அரசு ஆட்சிக்கு வந்தால் முஸ்லிம் சிறைவாசிகளை விடுதலை செய்வதுன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்து இதுவரையிலும் ஏன் விடுதலை செய்யல என்ற கேள்வியோட மாநாடு போட்டாங்க அதிமுக. அப்போ அது இன்னும் பெரிய அளவுக்கு வந்து பேசு பொருளாயிடுச்சு. அப்போ அந்த நேரத்துல தான் வந்து முஸ்லீம் சிறைவாசி விடுதலை பண்ணுங்கன்னு சட்டமன்றம் கேட்கும்போது அப்படியே ஓடிட்டே இருந்தாரு. அப்போ அதிமுகவை சட்டமன்றத்தில் வந்து அது ஒரு முக்கிய தீர்மானமாக கொண்டு வந்து விவாதிச்சார். இப்போ 1997 வந்து செல்வராஜ் என்ற ஒரு காவலர் படுகொலை செய்யப்பட்டார் என்ற காரணத்துக்காக 19 முஸ்லீம்களை சமூக விரோதிகளால் 19 முஸ்லீம்கள் கொல்லப்பட்டாங்களே, அதுக்கு திமுக அரசு என்ன நிவாரணம் வழங்கிச்சு, அதுக்கு குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு கைது பண்ணி சிறையில் அடிச்சிங்களா அப்படின்னு கேள்வி எழுப்பணும்னா திமுக ஒரு ஆட்டம் கண்டிச்சு. என்னடா 97 முஸ்லீம்கள் கொல்லப்பட்டதுக்கு பேசுறாரு அப்படின்னு.
உடனே வந்து அது லைவெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. ஆனாலும் அவர் அதிமுக போய் வெளியே வந்து ஒரு பெரிய இன்டர்வியூ கொடுத்தாரு. ஆனா அந்த இன்டர்வியூக்கு பிறகு எப்பவுமே திமுக கிட்ட ஒரு பழக்கம் இருக்கும். அதாவது அந்த சமூக தலைவர்களை வச்சு பதில் சொல்லுவாங்க. உடனே ஆளு ஷானவாஸ் முடிச்சுக்கிட்டு வராரு பிரஸ் மீட். இவர் 10 ஆண்டுகளா முதல்வராக இருந்தாரு, இவர் ஏன் விடுதலை செய்யல? ஏண்டா 10 ஆண்டுகளா முதல்வராக இருக்கா, அவர் வாக்குறுதி கொடுத்தாரா? இல்ல அதெல்லாம் சேர்ந்துதான் அவர் வந்து இப்ப முதலமைச்சர் பதவியில உங்களை உட்கார வச்சு. அதான் சொல்றேன், நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க, ஏன் செய்யலன்றத நாங்க கேட்கிறோம். எங்க கூட சேர்ந்து அவரும் கேட்கறாருன்னா இதுல கை தட்டி வரவேற்கணும் இல்லையா? ஒரு சமூகத்தினுடைய பிரதிநிதி தானே. ஆனா நீங்க கேட்டீங்கன்னு நாங்க எவ்வளவு நாள் கேட்கிறோம். ஆனா இவர் கேட்டதுதான் பெரிய பிளஸ் பாயிண்டா அப்படின்றது ஒரு பொதுதளத்துல பேசணுமா இல்லையாங்க? அப்பதானே இன்னொரு தலைவர் நம்ம சமூகத்துக்கு ஆதரவா பேசுவான். ஆமா, ஒண்ணு இப்போ திமுக கிட்ட காசை வாங்கிட்டு அதிமுக அட்டாக் பண்ணி பேசுறாங்க. அப்ப இப்ப இது எப்படி இருக்கு? நீங்க என்ன ஆதரிக்கிறீங்க? விடுதலை பண்ணியாச்சுன்னு ஆர்குமெண்ட் பண்றாரு அவரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நவம்பர் கலவரத்துக்கே நீ வந்து 19 முஸ்லீம்கள் கொல்லப்பட்டதுக்கு குற்றவாளிகளை கண்டுபிடிக்கல நீ. அப்ப அந்த 19 பேர் இவரு பேசுறாரு, நீங்க பேசுறீங்க திமுகவுக்கு எதிரா நீங்க துணை போன ஆட்கள் தான் சொல்றீங்க. அவர் ஷானவாஸ் வந்து என்னன்னு மறுக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு பேசுறாரு இல்ல இவரு 10 வருஷம் அதிமுக ஆட்சி தானே இருந்தது, இவங்களை விடுதலை பண்ணி இருக்க வேண்டியதானே. ஏன்னா அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களை யார் விடுதலை பண்ண சொல்லி எல்லாரும் கோரிக்கை வைக்கிறாங்க. எதிர்கட்சி நாங்களே கோரிக்கை வைக்கிறோம் விடுதலை பண்ணுங்க. இன்னும் யார் உங்களை தடுக்கிறான்னு கேள்வி வைக்கணும். தான் இவனுக்கு கொந்தளிக்கிறாங்க. இப்போ உடனே என்ன பண்றாருன்னா, இதுக்கு ஏதாவது சொல்யூஷன். எப்பவுமே திமுக ஒரு கோடு இருக்குன்னா பக்கத்துல பெரிய கோடான்னு போடும். அப்ப என்ன பண்றாங்க, சிறைவாசிகளுக்கு சில பேருக்கு பரோல் கொடுக்குறாங்க, சில பேருக்கு வந்து கோர்ட் மூலியமா இடைக்கால ஜாமீன் கொடுக்குறாங்க. இப்படி வந்து கொடுக்குறாங்க. இப்படி கொடுத்துட்டு அவங்க இருக்காங்க. இருக்கும்போது இதுல வந்து சில பேர் ஜாமீன்ல வந்தவங்க இருக்காங்க, பரோல்ல வந்தவங்க இருக்காங்க, இடைக்கால ஜாமீன்ல வந்தவங்க கொஞ்சம் பேர் வந்தாங்க, பரோல்ல சிறைய பரோல்ல வந்தவங்க. இதுல ஒரு 7 பேருக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த எக்ஸ்ப்ளோஸ் ஆக்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து விடுதலை பண்ணிடுறாங்க. விடுதலை பண்ணிட்டு மற்ற பேர்களை வந்து ஒவ்வொரு முறையும் கோர்ட்ல போய் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும் 3 மாசத்துக்கு பரோல். இப்படி கோர்ட்டு கொடுத்துட்டே வந்தவன் திடீர்னு கோர்ட் நிப்பாட்டான். இது என்ன இது? நீ கவர்மெண்ட் முடிவு நீங்க எடுக்கணும் பரோல் விஷயத்துல, எது கோர்ட்டுக்கு வந்து நீ இது பண்ற? நீ தள்ளி விடுறது அந்த பக்கம் தள்ளி விடுறது. நீ ஏன் கோர்ட்டுக்கு வர? அரசாங்கம் நினைச்சா அவன் விடுதலை ஆகிற பிரிவினை இதுல வந்து விடுதலை ஆகிற வரையும் பரோல் நீ கொடுக்கலாம் இல்லையா? சட்டத்தில் இடம் இருக்கானா? இடம் இருக்குன்ட்டாங்க, அதனால கொடுக்கலாம் இல்லையா? அப்படி இருக்கும்போது நீ என்ன 3 மாசத்துக்கு வேற வேலை இல்லையான்னு கேட்டவொன்னா, இப்ப என்ன பண்றது? கேட்டுட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, கேன்சல் பண்ணிட்டாரு. மறுபடியும் எல்லாரும் தூக்கி ஜெயிலில் போட்டான். ஒரு 15 பேரை தூக்கி உள்ள போட்டாங்க. அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணாங்க, கோர்ட்ல போய் மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணி வாங்கியிருக்காங்க. அப்போ இதை முடிவு எடுக்கக்கூடிய அரசு நீதிமன்றத்து மீது சாக்க சொல்லிட்டு தப்பிக்கிறாங்க. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல இந்த காதல் மைதின்னு மோகன்ராஜை பார்த்தெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. இவர் எங்க இருக்காரு? சைலண்ட் மூட்ல தானே இருக்காரு. நீங்க சொல்ற பட்டியல் பார்த்து இவ்வளவு பட்டியல் வந்திருக்கு. 4-5 கிராமம், அப்புறம் ஒரு இடத்தினுடைய இது திருச்சி பக்கத்துல ஒரு இடம், திசைநிலை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ சமூகத்துக்கு எதிரான விஷயத்துல இந்த அரசு இருந்துட்டு இருக்குது. இஸ்லாமியர்களுடைய சிறைவாசிகளும் இப்படி வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஆனாலும் வந்து முழுக்க திமுக இவர்களைத்தான் ஆதரிக்குது, இவங்க தான் ஓட்டு போட சொல்லி முடிவெடுத்திருக்கிறதா சொல்லக்கூடிய இந்த பிரச்சாரம் ஏன் வருது? இல்லை, ஏன் வருதுன்னா இவங்களுக்கு வந்து இப்போ முஸ்லீம் லீக்கு ஒரு சீட்டு கொடுப்பாங்க, அதுக்காக இப்போ தெரிந்து கத்தனை தான் முடியும். ஒரு சீட்டுக்குன்னு இப்படி வந்து 1, 2, 3 எவ்வளோ ஏதோ 5 கூட கொடுக்கட்டும், இப்படி கத்தனை தானே முடியும். நானும் இருக்கேன்னு காட்டுறது பார்க்கலாம். நிறைய தகவல்களை வந்து சொல்லியிருக்கீங்க. நம்ம திரும்ப சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு வழக்கமா ஏதாவது மொட்டை கடிதாசி வரும். இந்த முறை எங்க சிறைத்துறையில இருந்து கடிதம் வந்திருக்கு. இல்லை, அதான் நான் படிக்கணும்னு நினைச்சேன். மத்திய சிறை கடலூர்லேருந்து வந்திருக்குது. அதில் என்னன்னா, நம்ம ராவணா வலையொலி பார்வையாளர்களுக்குலாம் ரொம்ப பரிச்சயமான விஷயம்தான். தோழர் பேர் வந்து செந்தில்குமார். அவர் வந்து ஆயுள் தண்டனை கைதியாக அவருடைய எண் 14681. சரி. மத்திய சிறையில் இருக்கிறார். 16 வருஷமா சிறையில் தான் இருக்கிறார். சரி. அவர் வந்து எனக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. பெறுதல் வழி வந்து உயர்திரு சிறை கண்காணிப்பாளர் அவர்கள் வழியாக அவருடைய அனுமதி பெற்று அவங்க படித்து பார்த்து சீல் அடித்து தான் அனுப்புவாங்க. என்னன்னா, அதில் எழுதுறாரு, மிகவும் ஏழ்மை நிலையில் இருக்கும் படிக்கும் எம்பிபிஎஸ் மருத்துவம் படிக்கும் மகனுக்கும், மருத்துவம் முடிச்சுட்டு எம்டி முதுகலை மருத்துவம் படிக்கும் 1ஆம் ஆண்டில் படிக்கும் எனது மகளுக்கும்
கல்வி கட்டணம் ஏற்பாடு செய்து உதவிட கோரும் மனு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அடடடா. இந்த தோழர் வந்து அவர் எழுதுனது வந்து, வணக்கம் ஐயா வணக்கம், நான் ஈழத்தமிழர் விடுதலை போராட்டத்தை ஆதரித்து குரல் கொடுத்து போராடியதால் தடா வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று கடந்த 16 ஆண்டுகளாக கடலூர் மத்திய சிறையில் இருந்து வருகிறேன். என்னுடைய ஏழ்மை இந்த நிலையில் படிக்க வைப்பது என்பது இயலாத காரியம். முறைப்படி மெரிட்டில் பிள்ளைங்க படிச்சிருக்காங்க. என்னுடைய மகன் MBBS 4ஆம் ஆண்டிலும் மகள் இந்த ஆண்டு முதுகலை 1ஆம் ஆண்டிலும் படிக்க உள்ளார். பிள்ளைகளை மேற்கொண்டு படிக்க வைக்க முடியலைன்றது உங்களுக்கே தெரியும். கடந்த முறை உதவி செய்திருந்தவர்கள் இந்த முறை அடுத்த ஆண்டு பள்ளி படிப்பை இறுதி செய்வதற்காக நிதி நெருக்கடி மோசமான நிலையில் இருக்கிறேன். மேற்கொண்டு படிக்க வைச்சிட முடியாமல் மிகவும் சிரமப்பட்டு வருகிறேன்றதுன்னு சொல்கிறாரு. எனவே கருணை உள்ளம் கொண்ட ராவணா பார்வையாளர்கள் எனக்கு எனது குடும்ப சூழ்நிலை கருதி பிள்ளைகளுடைய படிப்பை மனதில் கொண்டும் உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறாரு. கடந்த முறை நம்ம அதை சொல்லியிருந்தோம், நிறைய பேர் அதுக்கு பங்கெடுத்துக்கிட்டாங்க. ஒரு 2 ஆண்டுகள் கடந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம 2 ஆண்டு ஆயிருக்குல்ல. இந்த ஆண்டு அவருக்கு சமாளிக்க முடியல, நிதி நெருக்கடியில் இருக்கிறாரு. அவர் ஒரு போராட்டம் முன்னெடுத்தார். அந்த போராட்டத்தினுடைய வடிவு வந்து சரியா தவறா அப்படின்றது ஒரு பக்கம். அதில் வந்து சிக்கிட்டார். நிறைய தலைவர்கள்லாம் அதில் இருந்தாங்க, பேரெல்லாம் சொல்ல வேணா, அவங்க வெளியில் வந்துட்டாங்க. இவர் மட்டும் சிக்கிட்டார். 16 ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறார். ஈழத்தமிழர்களுக்காக போராடி அந்த போராட்டத்தின் வந்து சட்டப்படி அவர் வந்து தண்டிக்கப்பட்டிருக்கார். ஆமாம், ரொம்ப அந்த அம்மா வந்து ஏதோ ஒரு சின்ன வேலை செய்து அந்த பிள்ளைங்களை இது வரைக்கும் கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. சமாளிக்க முடியல. மருத்துவம் மெரிட்டில் தான் படித்து கஷ்டப்பட்டு படித்து தான் வந்திருக்குங்க பிள்ளைங்க. அது நிறைய பேர் பங்கெடுத்துக்கிட்டாங்க. 2 ஆண்டுகள் ஓடிட்டு இருந்தது. இப்போ இந்த முறை ரொம்ப சிக்கலாக இருக்குது அப்படின்னு கடிதம் உறுதியா வந்து ஈழத்தமிழர்கள் மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் பரவி நிறைய எல்லா தமிழர்களும் இந்த மாதிரி தமிழர்களும் ஒருங்கிணைந்து ராவணா வலையொலியின் ஊடாக உறுதியாக அந்த ஈழத்தமிழர்களுக்காக போராடி இன்றைக்கு சிறையில் ஆடிக்கொண்டிருக்கிற அந்த ஐயாவுக்கு நம்ம உறுதியா, ஏன்னா அடுத்த தலைமுறைன்றது அவங்க அதுதான். அது முடியாம அவர் உள்ள இருக்கிறாரு. அந்த பிள்ளைங்க படிச்சு மேல வரணும். யாரும் வந்து ராவணாவுக்கோ அல்லது என்னுடைய என்னுடைய இதுக்கோ எந்த இதுவும் நேரடியான பணத்தொகை எதுவுமே அனுப்ப வேணாம். அந்த முகவரியை, அவர்களுடைய சம்மந்தப்பட்ட அந்த மாணவருடைய முகவரியை நான் உங்களுக்கு கீழே கொடுக்குற வங்கி கணக்கு எல்லாத்தையுமே, அதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஆதரவை தெரிவித்தா போதும். நேரடியாக அவங்களுக்கே அனுப்புனா போதும், அவங்கக்கிட்ட போய் சேர்ந்தாவே போதும் அப்படின்றது அந்த நேரத்தில் அவங்க விட்டு வைக்கிற கோரிக்கை. எல்லாரும் உதவி செய்து உதவுமாறு கேட்டுக்கொள்ளும்.